மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது பங்குனி பெருவிழா. ஆண்டுதோறும் 15 நாட்கள் கொண்டாடப்படும் இத்திருவிழா மார்ச் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் சன்னதி தெரு, பெரியரத வீதி உள்ளிட்ட 4 வீதிகளிலும் தினந்தோறும் தங்க குதிரை வாகனம், தங்க மயில் வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் திருவீதி உலா வருவது வழக்கம். பங்குனி திருவிழாவின் 3வது நாளாக அன்ன வாகனத்தில் முருகன் தேவானை எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள். இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 18ஆம் தேதி மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் பிரியாவிடை முன்னிலையில் முருகப்பெருமான் தெய்வானை அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவமும் 19ஆம் தேதி பெரிய தேரோட்டம் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது பங்குனி பெருவிழா. ஆண்டுதோறும் 15 நாட்கள் கொண்டாடப்படும் இத்திருவிழா மார்ச் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் சன்னதி தெரு, பெரியரத வீதி உள்ளிட்ட 4 வீதிகளிலும் தினந்தோறும் தங்க குதிரை வாகனம், தங்க மயில் வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் திருவீதி உலா வருவது வழக்கம். பங்குனி திருவிழாவின் 4வது நாளாக சேஷ வாகனத்தில் முருகன் தெய்வானை எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 18ஆம் தேதி மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் பிரியாவிடை முன்னிலையில் முருகப்பெருமான் தெய்வானை அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவமும் 19ஆம் தேதி பெரிய தேரோட்டம் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறும். இதில் மாசி மண்டல திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த நிலையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து இந்த நிலையில் மாசி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு மார்ச் 3ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்று அன்று முதல் மார்ச் 12ஆம் தேதி வரை தினமும் காலை, இரவு என இருவேளையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 சித்திரை வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாலித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிம்மாசனத்தில் 4 மாசி வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்குட்பட்ட அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான மாசி பெருந்திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழா துவங்கியதை அடுத்து சுவாமிகள் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிலையில் விழாவின் சிறப்பு பெற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருக்கல்யாண வைபவம் நேற்று நடைபெற்றதன் தொடர்ச்சியாக திருத்தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் மத்திய புரியம்மன், சுவாமி நன்மை தருவார் மற்றும் பிரியாவிடையுடன் தேரில் எழுந்தருள நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுக்க தேர் மாசி வீதிகளில் வலம் வந்து நிலையை அடைந்தது. தேரோட்ட விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாலைகளின் இரு புறங்களிலும் நின்று சுவாமியை வரவேற்று தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் அடுத்து திருமலை ராயன்பட்டினத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம். மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதன் தொடர்ச்சியாக இன்று ஜடாயுபுரீஸ்வர சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பிரகார வலம் வந்து பின்னர் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெருவடச்சான் சப்பர வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தெருவடச்சான் சப்பர வாகனத்தை இழுத்து வீதி உலா வந்தனர். மேலும் 12ஆம் தேதி தேர் திருவிழாவும் அன்றிரவு ஜடாயு ராவண யுத்தமும் அதனைத் தொடர்ந்து மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 14ஆம் தேதி தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை காவிரி கரையில் கணவனுடன் உடன்கட்டை ஏறிய பெண்மணியை தெய்வமாக பாவித்து தீப்பாய்ந்தாள் அம்மன் என்கிற பெயரில் கோவிலில் சிலை வைத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். தீப்பாய்ந்தாள் அம்மன் நினைவாக ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 133வது ஆண்டாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காவிரி ஆற்றங்கரை 4 கால் மண்டபத்திலிருந்து அலகு காவடி, சக்தி கரகம் ஆகியவை ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியே வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தன. கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்து திருமணஞ்சேரி கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான புகழ்பெற்ற திருமண வரம் தரும் கோகிலாம்பாள் சமேத உத்வாகநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. நாயன்மார்களால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தில் சிவன் கல்யாண சுந்தரேஸ்வரராக எழுந்தருளி கோகிலாம்பாள் அம்பிகையை திருமணம் செய்து கொண்டதாக புராணம் கூறுகின்றது. திருமண தடை உள்ளவர்கள், நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்கள் இங்கு தினமும் நடைபெறும் திருமண பிரார்த்தனையில் பங்கேற்று அங்கு அளிக்கப்படும் மாலையை வீட்டிற்கு எடுத்து வந்தால் திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த ஆலயத்தில் மாசிமக பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கி தினந்தோறும் சுவாமி புறப்பாடு, வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் திருநாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோகிலாம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ராஜ அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருள செய்யப்பட்டு கோவில் வளாகத்தை சுற்றி வந்து சிறப்பு ஹோமம் மற்றும் மகா புன்னாகதி செய்து தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளினர். மகா தீபாராதனை செய்யப்பட்டு கோவில் செயல் அலுவலர் மற்றும் பொதுமக்கள் தேங்காய் உடைக்க திருத்தேரோட்டம் நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் 4 வீதிகளின் வழியாக வலம் வந்த தேரானது நிலையை அடைந்தது. வீடுகள் தோறும் பக்தர்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். நாளை முக்கிய விழாவாக தீர்த்தவாரி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் அருகே உள்ள திருப்புரம்பியத்தில் அமைந்துள்ள கரும்படு செல்லியம்மை உடனுரை சாட்சிநாத சுவாமி திருக்கோவில் மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமானதாகும். இது ஈசனின் 64வது திருவிளையாடல் சாட்சிநாத படலம் அரங்கேறிய தலமாக போற்றப்படுகிறது. இத்தகைய பெருமைமிகு சைவ தலத்தில் 1995ஆம் ஆண்டிற்கு பிறகு மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா இத்தலத்தில் பல்வேறு காரணங்களினால் நடத்த முடியாமல் தடைப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்கள் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. இதில் 293வது குருமகா சன்னிதானம், மதுரை ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம்படி திழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாட்சிநாதா சாட்சிநாதா என்று முழக்கமிட்டபடி தேரை வடம்படி திழுத்தனர். தொடர்ந்து உற்சவர் சாட்சிநாத சுவாமி தனித்தேரில் எழுந்துருளினார். கரும்படு செல்லியம்மை, விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் தனித்தனி கட்டுத்தேரில் எழுந்தருள தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து நாளை 12ஆம் தேதி புதன்கிழமை
பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள பிரம்மதீர்த்த குளத்தில் பிற்பகல் மாசிமக தீர்த்தவாரியுடன் இவ்வாண்டுக்கான மாசிமக பெருவிழா நிறைவு பெறுகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான அருள்மிகு காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி பிரம்மோற்சவம் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பரிபூர்ண ஆசியுடன் கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் 8ஆம் நாள் இரவு வண்ணப்பட்டுடுத்தி, செண்பகப்பூ, மனோரஞ்சிதம், மல்லி, விருட்சிப்பு மாலைகள் அணிவித்து குதிரை வாகனத்தில் லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் எழுந்தருளி நான்கராஜ வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சங்கரமடம் முன்பு குதிரை வாகனத்தில் ஏசல் விழா கண்டருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இவ்விழாவில் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தார். இவ்விழாவை ஒட்டி காமாட்சியம்மன் ஆலயத்தின் முன்பு காஞ்சி காமாட்சி விஸ்வரூப தரிசன சபா சார்பில் சங்க தலைவர் குமார் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அலையன்ஸ் யு கோகுலகிருஷ்ணன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இதில் செயலாளர் பிரபு, பொருளாளர் சுந்தர வடிவேல், உமாசங்கர், கோபிநாத், பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல சாலையோர வியாபாரிகள் சங்கம் சார்பில் தலைவர் KN மூர்த்தி தலைமையில் அன்னதானம் நடைபெற்றது. இதேபோல சங்கரமடம் முன்பு காஞ்சி காமாட்சி சங்கரமட வரவேற்பு குழு சார்பில் நடைபெற்ற அன்னதானத்தை ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் குமரக்கோட்டம் ஆலய காமேஸ்வர குருக்கள் விபரதனைகள் சமர்ப்பித்து அன்னதானத்தினை துவக்கி வைத்தார். அன்னதான உபயத்தினை லட்சுமி நாராயணன், கோவிந்தன், கிருஷ்ணவேணி, ஸ்ரீதரன், ஜெயஸ்ரீ, ராணி ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இதில் கோட்டீஸ்வரன், சரவணன், கேசவன், திலகவதி, ஜெயசித்ரா, தியாகு, ஹரிஹரன், ஜவஹர், பாபு, ரவீந்திரன், கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு தரும் வகையில் குதிரை வாகனத்தில் ஏசல் விழா மற்றும் சிறப்பு வான வேடிக்கை விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஆலய ஸ்ரீகரியம் சுந்தரேஸ் ஐயர், சங்கரமடத்தின் ஸ்ரீகரியம் செல்லாம், விஸ்வநாத சாஸ்திரி, மணியக்காரர் சூரி, நடராஜ சாஸ்திரி, கார்த்திக் சாஸ்திரி, சுரேஷ் சாஸ்திரி, கோபி சாஸ்திரிகள், சங்கர் சாஸ்திரிகள், ஸ்ரீதர் சாஸ்திரிகள் பக்தர்களுடன் இணைந்து விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் தெப்ப உற்சவம் 2ஆம் நாள் ருக்மணி தேவி சமேத கிருஷ்ணராக தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஏழுமலையான். திருப்பதி மலையில் நேற்று முன்தினம் துவங்கி திருப்பதி ஏழுமலையான் தெப்ப உற்சவம் நடைபெற்று வருகிறது. 5 நாட்கள் நடைபெறும் தெப்ப உற்சவத்தின் 2வது நாளான நேற்று உற்சவர் மலையப்ப சுவாமி ருக்மணி தேவி சமேதராக தெப்பத்தில் எழுந்தருளி திருக்குளத்தில் 3 சுற்றுகளாக வலம் வந்து அங்கு காத்திருந்த பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது திருக்குளத்தின் 4 புறங்களிலும் காத்திருந்த பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பி வழிபாடு மேற்கொண்டனர். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ ஸ்ரீரங்காய நமக. ஓம் நமோ கோவிந்தாய நமக. ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக. ஓம் ஹரி ஓம்.
ஓம் ஹரி ஓம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் குமரிபாளையம் கிராமம் செவிட்டிரங்கன்பட்டியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நல்லதாயி அம்மன், ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி, ஸ்ரீ மதுரைவீரன் சுவாமி தெய்வங்களுக்கு புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் 9 மணிக்கு மேல் ஊர் நடுவே உள்ள ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா 9 மணிக்கு மேல் நடைபெற்றது. அப்போது சிவாச்சாரியார்கள் சிறப்பு யாக வேள்வியுடன் பூர்ணாகதி நிறைவுக்கு பின்னர் கலச புறப்பாடு, நிறைவாக புனித நீர் கோவில்கள் மேல் உள்ள புனித விமான கலசத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் உள்ள அணியாபுரத்தில் அருள்மிகு மகா கணபதி கொங்களத்தூர் மகாமாரியம்மன் கோவில் உள்ளது. இங்கு கும்பாபிஷேக விழா நேற்று காலை 10:10 மணி முதல் 10:30 மணிக்குள் மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்போது சிறப்பு யாக வேள்விகள் அமைக்கப்பெற்ற பின் மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதன்பின் சிவாச்சாரியார்கள் புனித தீர்த்த கலச குடத்தினை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமான கலசம் சென்று விமான கலசத்திற்கு சிறப்பு அர்ச்சனை செய்த பின் புனித கலசத்திலிருந்து புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் புனித கலசத்திற்கு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. அதன்பின் மூலவர் மகா மாரியம்மனுக்கு புனித கலச நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பழைய பேருந்து நிலையம் அருகே பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. அதில் ஆண்டுதோறும் மாசி மாதம் கோவிலில் தேர் திருவிழா நடைபெறும். மாசிமக தேர் திருவிழா செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், பூஜைகள், சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. மார்ச் 10ஆம் தேதியான நேற்று வரதராஜ பெருமாள் குவலவள்ளி தாயார் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகம் அமைக்கப்பட்டு முறைப்படி திருமண சடங்குகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாளுக்கு கங்கணம் கட்டி திருமண விழா தொடங்கியது. அப்போது வரதராஜ பெருமாளுக்கு பூணூல் அணிவிக்கப்பட்டு பின்னர் திருமங்கல்ய தாரணம் அணிவிக்கும் நிகழ்வும் மாலை மாற்றுதல் வைபவ நிகழ்வும் மிக விமர்சையாக வரதராஜ பெருமாளுக்கும் குவலவள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவ நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் பல்வேறு தீப உபசரிப்புகள் வரதராஜ பெருமாளுக்கு காண்பிக்கப்பட்டது. வருகை புரிந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மார்ச் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு குதிரை வாகனத்தில் பெருமாள் சுவாமி புறப்பட்டு சோமேஸ்வரர் கோவில் தெப்பக்குளத்திற்கு சென்று சோமேஸ்வரர் திருக்கல்யாணத்தை நேரில் கண்டு வான வேடிக்கைகளை பார்த்துவிட்டு குதிரை வாகனத்தில் கோவில் வரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு குதிரை வாகனம் தூக்கும் முறை பொட்டணமூர் பொதுமக்களை சார்ந்ததாகும். மார்ச் 12ஆம் தேதி மாலை வரதராஜ பெருமாள் பெரிய தேரோட்டமும் நடக்கிறது. அடுத்த நாள் மார்ச் 13ஆம் தேதி பெரிய தேர் நிலை சேரும். மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சோமேஸ்வரர் தேரோட்டம் நடைபெறும். விழா ஏற்பாடுகளை தக்கார் உதவி ஆணையர் சு. சுவாமிநாதன், செயல் அலுவலர் இரா கீர்த்தனா, திருக்கோவில் கட்டளைதாரர்கள், அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்.
மூர்த்திகள் போல கீர்த்தனம் பாடிடவே இசைஞா. ஆண்டுதோறும் மாசி மகத்தினை முன்னிட்டு புதுச்சேரிக்கு வருகை புரியும் திண்டிவனம் நல்லியகொடான் நகர் அருள்மிகு ஸ்ரீ அலமேர் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் புதுச்சேரி கடல் தீர்த்தவாரியில் கலந்து கொள்வார். அவருக்கு கடல் மாசிமக தீர்த்தவாரி கமிட்டி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு திருக்கல்யாண வைபோகம் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஸ்ரீ அலமேர் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடத்த மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி தலைவர் தேவநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நம்முடைய புதுவையிலே மாசி மகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான உற்சவம் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மகத்திலே 250க்கும் மேற்பட்ட சுவாமிகள் எழுந்தருளி கடல் தீர்த்தவாரி காணுகின்ற நிகழ்ச்சி மிக அற்புதமாக வருகின்ற 14ஆம் தேதி தீர்த்தவாரி அன்று மிக அற்புதமாக அத்துணை தெய்வங்களும் எழுந்தருளி வைத்திக்குப்பம் கடற்கரையிலே கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதிலே திண்டிவனம் நல்லியகொடான் நகர் அலர்மேலு மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் 17வது ஆண்டாக இந்த கடல் தீர்த்தவாரிக்காக திண்டிவனத்திலே யதாஸ்தானத்திலே இருந்து 13ஆம் தேதி அன்று காலை விசேஷ திருமஞ்சனமும் அபிஷேக ஆராதனையும் நடைபெற்று விசேஷ அலங்காரத்திலே அங்கிருந்து புறப்பட்டு சப்பரத்திலே புதுவையின் கண் எழுந்தருகின்றார்கள். எழுந்தருகின்ற வழியிலே மண்டகப்படியாக பல இடங்களிலே பெருமாளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு நிறைவாக மாலை 6 மணி அளவிலே நம்முடைய புதுவையிலே இருக்கின்ற அதாவது சாரதாம்பாள் கோவில் சன்னதிக்கு நம்முடைய பெருமாள் எழுந்தருளுகிறார். அங்கே பெருமாளுக்கும் தாயாருக்கும் விசேஷ திருமஞ்சனமும் அபிஷேக ஆராதனையும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அலங்காரப்பட்ட மின் விளக்குகளிலே சூடப்பட்ட சப்பரத்திலே பெருமாள் எழுந்தருளி அங்கிருந்து பட்டின பிரவேசமாக விசேஷ அலங்காரத்திலே புறப்பாடாகி வேரிச்செட்டி கல்யாண மண்டபம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமணத்தை மண்டபத்தை வந்து அடைகின்றார்கள். மறுநாள் காலை பெருமாள் தீர்த்தவாரிக்காக 7 மணி அளவிலே இங்கிருந்து புறப்படுகின்றார். இங்கிருந்து புறப்படுகின்ற பெருமாள் வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு புறப்பட்டு நேராக வைத்திக்குப்பம் கடற்கரையிலே கடல் தீர்த்தவாரி காண்பதற்காக புறப்பாடாகிறார். அங்கே சுதர்சன ஆழ்வாருக்கு விசேஷ திருமஞ்சனம் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றது. அந்த தீர்த்தவாரி நிறைவு பெற்ற பிறகு பெருமாள் 3 மணி அளவிலே கடல் தீர்த்தவாரியிலிருந்து புறப்பட்டு மீண்டும் பேரிச்செட்டி திருமண மண்டபத்தை வந்து அடைகிறார்கள். அன்று மாலை சிறப்பு ஊஞ்சல் சேவை நிகழ்ச்சி அற்புதமாக திவ்ய தம்பதிகள் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சல் சேவை நிகழ்ச்சி அற்புதமாக நடைபெறும். அப்பொழுது சிறப்பு சொற்பொழிவுகளும் விசேஷமாக நடைபெறும். எனவே அந்த நிகழ்ச்சிகள் அனைத்திலும் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை பிரார்த்திக்கிறோம். அதை போலவே மறுநாள் சனிக்கிழமை அற்புதமான மிக பிரம்மாண்டமான திருக்கல்யாண வைபவம், ஆயிரக்கணக்கான மெய்யன்பர்கள் கலந்து கொள்ளுகின்ற பிரம்மாண்டமான திருக்கல்யாண வைபவம் நம்முடைய பேரிச்செட்டியார் திருமண மண்டபத்திலே திவ்ய தம்பதிகளாகிய அலர்மேலு மங்கா சமேத சீனிவாச பெருமானுக்கு அதிவிமர்சையான முறையிலே நடைபெறுகிறது. அந்த நேரத்திலே மாலை நாட்டுதல், நடனம், கும்மி ஆட்டம், கோலாட்டம் போன்ற பல இசை நிகழ்ச்சிகள், பஜனை நிகழ்ச்சிகள் இவை எல்லாம் அந்த நேரத்தில் நடைபெறும். நிறைவாக திருக்கல்யாணத்திலே கலந்து கொண்டு திவ்ய தம்பதிகளின் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை எல்லோரும் பெற வேண்டும். இந்த திவ்ய கல்யாணத்தை வைபவத்தில் கலந்து கொண்டு இதுவரையிலே நூற்றுக்கணக்கானவர்களுக்கு திருமண பாக்கியம், மன நிம்மதியை தளிர்க்கக்கூடிய அற்புதமான திருக்கல்யாணமாக அந்த திருக்கல்யாணம் அன்றைய தினத்தில் நடைபெறும். திருக்கல்யாணம் நிறைவிலே எல்லோருக்கும் விசேஷ அலங்கார ததி ஆராதனம் என்று சொல்லக்கூடிய அலங்கார பிரசாத விநியோகம் நடைபெறும். எல்லோருக்கும் திருக்கல்யாண தாம்பூலமும் வழங்கப்படும். எனவே மெய்யன்பர்கள் பெரியோர்கள் தவறாமல் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படியாக உங்களை அன்போடு பிரார்த்திக்கிறோம்.